ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேட் கேர்ள். வர்ஷா பரத் உடைய டைரக்ஷனில் அஞ்சலி சிவராமனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள். பேட் கேர்ள் படத்தினுடைய டைரக்டர் வர்ஷா பரத், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அமித் திரிவேதி, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பிரீதா, ஜெகதீஷ், பிரின்ஸ் ஆண்டர்சன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ராதா அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அமித் திரிவேதி அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஞ்சலி சிவராமன், பிரியா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கேர்ளு அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜினுடைய லவ் ஸ்டோரியை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் ஷேர் பண்ணும்போது இல்லை அவங்களுக்கு தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களுடைய கொஞ்சம் ஹியூமர் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப், அங்கங்கே கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெலோ ட்ராமாவாக போயிருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா கிட்ட அவங்க ஷேர் பண்ணுற விதங்கள், இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க, என்னுடைய லைஃப் நான் எனக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆகுதோ என்னுடைய இதுவை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் ஒரு லவ் ஸ்டோரி, காலேஜ் டைமில் ஒரு லவ் ஸ்டோரி, அப்புறம் ஒர்க் பிளேஸில் ஒரு லவ் ஸ்டோரி, அண்ட் ஃபைனலி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லைனா இப்படியே அவங்க லைஃப் ஒரு இண்டிபெண்ட்டாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதுக்காக அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அண்டு பொண்ணு இப்படி இருக்கிறான்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது அம்மாவை எல்லாரும் எந்த அளவுக்கு குறை சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு சரியாக வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின் பாயிண்ட் பண்ணுறது அம்மாவாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சொசைட்டி இன்னமும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும், இதே மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னும் போது அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்குது, அவங்க ஃபேமிலி எப்படி எல்லாரும் சொல்கிறாங்க, அதுவே ஒரு பொண்ணுக்கு நடக்கும்போது அந்த ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்கன்றது சொல்லியிருக்கக்கூடிய விதமாக இருக்குது. அண்ட் இதில் முழுக்க ஃபெமினிசம் அப்படின்ற பேரில் ஆண்களை தவறாகவும் சொல்லாமல் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பேட் கேர்ள். ஸோ பேட் கேர்ள் அப்படின்றது ஒருத்தவங்களோட லைஃப், அவங்க அப்படியே வாழறாங்க, அது என்ன நடக்குதுன்றது தான். ஸோ இந்த படத்தில் அஞ்சலி சிவராமனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப போல்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இந்த படத்து மூலயமா பிரியா அவர்கள் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் இதுக்கு முன்னாடி அவங்கள கதாநாயகியாக நம்ம பார்த்து, அண்ட் இப்போ ஒரு அம்மா கேரக்டரில் அல்டிமேட்டாக இருந்தது. இவங்க 2 பேர் தான் லீட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் படத்தில் அந்த 3 லவ் ஸ்டோரி அப்படின்ற இதுவில் பார்த்திங்கன்னா டிஜே அருணாச்சலம் அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் ஹிருது ஹருண் இருக்கிறாங்க, பூமி இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஏஜில் வரக்கூடிய அந்த லவ் ட்ராக்குக்கு நடிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் ஜென்சி அவங்களால ஏற்றுக்க முடியக்கூடிய அளவில் இருக்குது. அதே சமயத்தில் இன்னமும் 70s and 80s பீரியடில் இருக்கும், இப்படியெல்லாம் பெண்கள் இன்னும் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் இருக்கணுமா, பெண்களுக்கு ஒரு தவறான இது அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய உங்களுடைய எப்படி யோசிக்கிறாங்கன்றதையும் சொல்கிற விதத்தில் இருக்கக்கூடிய படமாக தான் இந்த பேட் கேர்ள் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படம் தியேட்டரில் வந்திருக்கு, பாருங்கள்.